நீங்க அறிவியல் பூர்வமா பேசணும்னு சொன்னா என்ன அறிவியல் பூர்வமா பேசணும்? அப்ப கார்பன் டேட்டிங் வேற என்ன உங்களுக்கு வேணும்? இதை எடுக்க வேண்டிய ஆள் யாரு? இந்திய தொழில்துறை எடுக்க வேண்டியதானே? நீங்க முன்னாடி வந்து செய்ய வேண்டியதானே? நாங்க வேணாம்னு சொன்னோமா? எங்க நிதி அது? நீங்க ஒதுங்கி போறீங்க. அப்ப என்ன காரணம்? உங்களுக்கு அங்க ஒரு மத அடையாளம் இல்லைன்றது பிரச்சனை. திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நீங்க ஞானவாபி மசூதி பத்தி அண்ணன் பேசினார். ஒவ்வொருத்தரும் நான் குறிப்பிட்டு பேசுவேன். ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்புறம் எல்லாரும். நீங்க எந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்க? எந்த இடத்துல? மொழியை பத்தி பேசும்போது கொடுத்திருக்கீங்களா? கலாச்சாரத்தை பத்தி பேசும்போது கொடுத்திருக்கீங்களா? பண்பாடை பத்தி பேசும்போது கொடுத்திருக்கீங்களா? எதை பத்தி கொடுத்திருக்கீங்க? இல்ல நிகழ்காலத்துல வந்து நிதியை, விளையாட்டுக்கான நிதியை கொடுத்திருக்கீங்களா? சரி, நேத்து ஆளுநர் பேசுறாரு ஒரு நிகழ்ச்சியில. பிரதமர் மோடி திருவள்ளுவரின் பக்தன், சொல்ல போனால் தேசிய கல்விக் கொள்கை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவரின் குரலாலே அதன் அடிப்படையாலே உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் தேசிய கல்விக் கொள்கை உருவாவதற்கு திருவள்ளுவர் தான் மூல காரணம் அப்படின்னு பேசுறாங்க. இவ்வளவு தூரம் திருவள்ளுவரை முன்னிறுத்தி, அவருடைய பக்தனா மோடியை முன்னிறுத்தி, அவர் சொல்றதை கேட்டுதான் தொலைநோக்கு திட்டத்தை பிரதமர் மோடி உருவாக்குறான்னு சொன்னாலும் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னா வேற என்னதான் பண்றது? உங்களை சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்களா? அவர் தனிப்பட்ட ரீதியில வேண்டாம் கேக்குற. நீங்க இந்த மேடை கிடைச்சது, மைக்கு கிடைச்சது, அதுக்காக பேசக்கூடாது. சரிங்க, நான் கேக்குறேன். நீங்க சொல்றபடி ரிக்வேதத்தை இல்ல யஜூர் சாம அதெல்லாம் எல்லாத்தையும் சொன்னாங்களா? இல்ல சாணக்கியரை பத்தி பேசுறாங்களா? இல்ல மற்ற வேத காலத்தில் நடக்கக்கூடிய இல்ல ராமரை பத்தி பேசுறாங்களா? வள்ளுவரை முன்னிறுத்துறாங்கல்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சதுரங்க வேட்டை படத்தோட வசனம் தான் சொல்லணும். ஒருத்தரை ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும். அதைத்தான் பிஜேபி செய்யுது. ஒட்டுமொத்த இந்திய மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவைன்னா உங்களை இஷ்டத்துக்கு வரலாறு மாத்திட்டு இருக்கீங்க. எத்தனை பண்பாடை நீங்க அழிச்சிருக்கீங்க? எத்தனை மொழி அழிச்சிருக்கீங்க இந்தியாவில்? இல்லன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஆதாரபூர்வமான தர. நீங்க ஒட்டுமொத்தமா அதுல ஒரு மத அடையாளத்தை தேடனீங்க, அது கிடைக்கலன்றதுக்காக பேசுறீங்க. நாங்க கேட்கறது 2 வருஷம் எதுக்கு அது கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க? வெளியிட தயாரா இருக்கீங்களா? இப்போ அதோட மொத்த ஆய்வறிக்கையும் ஏன் வெளியிட மாட்டீங்க? நாங்க எடுத்திருக்கோன்ற ஆதாரத்தை சொல்றோம், வெளிப்படையா பேசுறோம். நீங்க ஏன் பேச மாட்டீங்க?